Assalamu alaikum. Hello everyone. Welcome to Tasty Universe. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான மோர் குழம்பு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் சேர்த்து மோர் குழம்பு செஞ்சு மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு 6-7 வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. வெண்டைக்காயை 1 இன்ச் நீளத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. 3 பல் பூண்டு, 3 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு திருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 15 நிமிஷத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் முழு ஜீரகம் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. 250 கிராம் அளவு தயிர் எடுத்துக்கோங்க. மோர் குழம்புக்கு தயிர் கொஞ்சம் புளிப்பா இருந்தா தான் மோர் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும். 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடு வந்த பிறகு அதில் கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெண்டைக்காயில் இருக்கிற அந்த பிசுப்பு போற வரைக்கும் ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சிருக்க தேங்காய், கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுலேயும் எடுத்து வச்சிருந்த ஜீரகமும் மஞ்சத்தூளும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சிருக்க தயிரை விஸ்க வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. தயிரில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. மோர் குழம்பு கொஞ்சம் திக்கா இருந்தால் தான் நல்லா இருக்கும். அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை தயிரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் தாளிச்சா நல்லா வாசமா இருக்கும். எண்ணெய் சூடு வந்த பிறகு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கடுகு, வெந்தயம்லாம் சேர்த்துக்கோங்க. கடுகு, வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுல தயிர் சேர்த்துருங்க. தயிர் சேர்த்த பிறகு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இது மாதிரி ஓரமா லேசா பபிள் வர அளவுக்கு கொதிச்சா போதும். இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காயை சேர்த்துடலாம். வெண்டைக்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்கா இருக்கணும். நீங்களும் இந்த மோர் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம டேஸ்டி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you so much for watching.